ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான வாழைப்பூ 65 எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வந்துட்டு சிம்பிளாக சொல்லிடுறேன், பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து அது தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃப்ளார்ன்னு சொல்கிற ஃப்ளோரெட்ஸ் அதை வந்து ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுப்போம். அதில் சென்டரில் இருக்க இந்த ஸ்டிக்மா அப்படின்ற பாட்டு கேலெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த டிஷ்யூ மாதிரி இருக்கு இல்லையா, அதை ரெண்டுத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். அது வந்து இன்டைஜஷன் ப்ராப்ளமை வந்து இன்ஹிபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்துலேயுமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். தென் வந்துட்டு கொஞ்சமான வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அதில் இருக்க கசப்பு அரிக்கிற தன்மை ஏதாவது இருந்தால் வந்து போயிடும் அப்படின்றதுக்காக. நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க, தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து அந்த கொஞ்சம் கிறிஸ்பியான டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ 65க்கான மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் அண்ட் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ்டாக தெரியும். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து லாஸ்ட்டாக வந்து இதில் கொஞ்சமாக வந்து லெமன் இல்லைனா வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோ. தயிர் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து லெமன் வந்து ஒரு 5 to 6 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தென் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மாடரேட்டாக ஃப்ளோயாக இருந்தால் போதும். ஸோ இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து பேன் வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சீக்கிரம் வந்து கலர் மாறிடும், ஆனால் டேஸ்ட் இருக்காது. ஸோ அதனால் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அண்ட் இப்படி வந்து ஒவ்வொரு பூவும் வந்து நான் வந்து தனித்தனியாக ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு அது அவ்வளோ நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு குர்குரே மாதிரியான ஒரு இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சமாக வெந்துட்ட உடனே நீங்கள் வந்து இதை கொஞ்சம் திருப்பி வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நல்லா வெந்துடுச்சு, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வந்து நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். சத்தியமாக ரொம்ப கிறிஸ்பியாக செம்ம டேஸ்டியாக இருக்கும். வாழைப்பூ சாப்பிடாதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க. இது வந்து ஈவினிங் டீ டைமில் டீ கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து ரைஸ் கூட வச்சு நம்ம சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது. இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.